உங்கள் சம்பளம் குறைவா இல்ல உங்கள் சிந்தனை குறைவா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஏனெனில் ரூ. 15,000 சம்பளத்தில் சிலர் செல்வந்தராகிறார்கள். ரூ. 50,000 சம்பளத்தில் சிலர் கடனில் வாழ்கிறார்கள். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கப் போவது பணம் சம்பாதிப்பது அல்ல, பணம் உங்களிடம் தங்க வைப்பது எப்படி என்பதுதான். நீங்கள் இன்னும் பணப்பற்றாக்குறையைப் பற்றி அழுகிறீர்கள் என்றால், எனது வருமானம் குறைவாக இருப்பதாக நினைத்தால், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறேன். இது உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் ஒரு சாக்குப்போக்கு மட்டுமே. உங்கள் சிந்தனையை வளமானதாக மாற்றும் விதிகளை இன்று நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். உங்கள் பாக்கெட்டை அல்ல. வறுமை என்பது செல்வத்தின் பற்றாக்குறை அல்ல, புத்திசாலித்தனத்தை அழிப்பதாகவும் என்று ஆச்சார்யா சாணக்கியர் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். சிந்தனை மாறும்பொழுது குறைந்த வருமானம் கூட உங்களை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றும். நண்பர்களே, ஒரு கணம் உலகிடம் பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு உங்களை நீங்களே ஒரு கசப்பான கேள்வியை கேளுங்கள். இரவில் அமைதி நிலவுவது உங்களுக்கு எப்போதாவது நடந்திருக்கிறதா? நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனதில் ஒரே ஒரு திகில் படம் மட்டுமே இருப்பதால் தூக்கமின்றி இருக்கிறீர்களா? நாளைய கட்டணத்தை எப்படி செலுத்தப் போகிறீர்கள்? உங்கள் பாக்கெட்டில் ரூ. 200 அல்லது ரூ. 300 மட்டுமே எஞ்சியிருக்கும் சூழ்நிலை எப்போதாவது இருந்திருக்கிறதா? பின்னர் திடீரென்று யாராவது வீட்டில் நோய்வாய்ப்படுகிறார்கள் அல்லது உறவினரின் திருமண அட்டை வருகிறது. பின்னர் அந்த நபரின் நிலையை யாரிடமும் சொல்ல முடியாது. நீங்கள் எப்போதாவது குளியலறையில் குழாயை இயக்கி அல்லது தலையணையில் உங்கள் வாயை மறைத்து உங்கள் கண்ணீரைத் துடைத்து நீங்களே கேட்டிருக்கிறீர்களா? மனிதன், நான் ஒரு முட்டாள் போல கடினமாக உழைக்கிறேன், இந்த பணத்தை வீணடிப்பது ஏன் என் சொந்த விதியில் எழுதப்பட்டுள்ளது. ஆம் என்றால் நீங்கள் தனியாக இல்லை. இந்தியாவில் மில்லியன் கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பீதியுடன் எழுந்து இந்த பயத்துடன் தூங்குகிறார்கள். காலை வேகம், மாலை சோர்வு, மாத இறுதியில் அதே வெற்று கைகள் மற்றும் மனதில் அதே கேள்வி: நான் என் வாழ்நாள் முழுவதையும் பில்களை செலுத்துவதிலேயே செலவிடப் போகிறேனா? ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையை அறிமுகப்படுத்தப் போகிறேன். உங்கள் பள்ளி சொல்லவில்லை, கல்லூரி கற்பிக்கவில்லை, யாரும் உங்களை உட்கார்ந்து விளக்கவில்லை. கசப்பான உண்மை என்னவென்றால், குறைந்த வருமானம் காரணமாக ஒரு நபர் ஏழையாக இருக்க மாட்டார். அந்த வருமானத்தை எவ்வாறு கையாள்வது என்று தெரியாததால் ஒரு நபர் ஏழையாகவே இருக்கிறார். ஒரு சிறிய துளை கொண்ட ஒரு பானையை ஒருபோதும் நிரப்ப முடியாது என்று ஆச்சார்யா சாணக்கியர் கூறுகிறார். அது கடலில் வீசப்பட்டாலும் அதே வழியில் மேலாண்மை இல்லாமல் மனிதன் ஒருபோதும் பணக்காரனாக முடியாது. அவரது வருமானம் லட்சங்களில் இருந்தாலும் கூட. ஒரு ஏழைக்கு பணம் சம்பாதிப்பது எப்படி என்று தெரியும், ஆனால் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று தெரியவில்லை. அதனால்தான் அவர் இறந்துவிட்டார். உங்களைச் சுற்றிப் பாருங்கள். ஒரே நகரத்தில் ஒரே அலுவலகத்தில் 2 பேர் வேலை செய்கிறார்கள். இருவரின் சம்பளமும் ரூ. 15,000. ஆனால் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு மனிதன் பணவீக்கம் அதிகமாக இருப்பதாக அழுது கொண்டே இருக்கிறான். மற்றவர் அதே ரூ. 15,000 சிறிது சேமித்து தனது பைக்கையும் ஒரு சிறிய நிலத்தையும் எடுத்துக்கொள்கிறார். இது அதிர்ஷ்டத்தின் வித்தியாசமா? இல்லை. இதுதான் பொருளாதாரத்தில் உள்ள வித்தியாசம். இதுவே சாணக்கிய கொள்கையின் வேறுபாடு. நீங்கள் பல ஆண்டுகளாக சிக்கியுள்ள சிக்கலான இடத்திலிருந்து உங்களை வெளியேற்ற இன்று நான் வந்துள்ளேன். இன்று நாம் அந்த சூத்திரங்களைப் பற்றி பேசுவோம். அந்த கொள்கைகள் உங்களை பணக்காரர்களாக மாற்றும். அடுத்த சில நிமிடங்களுக்கு நீங்கள் என் பேச்சை கவனமாக கேட்டால் நான் உறுதியளிக்கிறேன், உங்கள் சம்பளம் இன்று அப்படியே இருக்கும், ஆனால் பணம் உங்கள் பாக்கெட்டில் சேமிக்கத் தொடங்கும். எனவே முதல் கொள்கைக்கு செல்வோம். முதல் கொள்கை உங்கள் துளைகளை அடையாளம் காண்பதாகவும், ஆச்சார்யா சாணகியர் தனது கருவூலத்தில் கசிவு எங்கிருந்து வருகிறது என்று தெரியாத மன்னர் அவரது ராஜ்யம் தங்கத்தால் செய்யப்பட்ட பிறகும் அழிக்கப்படுகிறது என்று கூறுவார். எங்கள் வாழ்க்கை அந்த உடைந்த பானை போல மாறிவிட்டது. எனது சம்பளம் அதிகரிக்கும் நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
ஆனால் உண்மை என்னவென்றால், துளை மூடப்படாவிட்டால் சம்பளத்தை அதிகரிப்பதன் மூலம் எதுவும் நடக்கப் போவதில்லை. பணக்காரராக இருப்பதற்கான முதல் விதி அதிகமாக சம்பாதிக்கக் கூடாது என்பதாகவும், முதல் விதி நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பது. பட்ஜெட்டை உருவாக்க நமக்கு என்ன தேவை என்று பெரும்பாலான மக்கள் கூறுகிறார்கள். எங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பது எங்களுக்குத் தெரியும். அவர் சமையலறைக்குச் செல்கிறார், அவர் சாப்பிடச் செல்கிறார். ஆனால் அது பாதி உண்மை மட்டுமே. உங்கள் பணம் நீங்கள் நினைக்கும் இடத்திற்குச் செல்வதில்லை. உங்கள் பணம் நீங்கள் பொருட்படுத்தாத இடத்திற்குச் செல்கிறது. சில நேரங்களில் ஆன்லைன் உணவு ஆர்டர் ரூ. 50, சில நேரங்களில் டாக்ஸி ரூ. 100, சில நேரங்களில் நண்பர்களுடன் தேநீர் எறிதல், சில நேரங்களில் சந்தைக்குச் சென்று ரூ. 200 மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 10 முதல் 20 வரை என்ன வித்தியாசம்? ஆனால் சாணக்கியர் பானை துளியால் நிரப்பப்பட்டதாகவும் பானையும் துளியால் காலியாக இருப்பதாகவும் கூறுகிறார். எனவே நீங்கள் இன்று முதல் தவம் செய்யத் தொடங்க வேண்டும். அடுத்த 30 நாட்களுக்கு உங்கள் பாக்கெட்டில் ஒரு சிறிய நாட்குறிப்பை வைத்து, உங்கள் பாக்கெட்டிலிருந்து வெளிவரும் ஒவ்வொன்றையும் அதில் எழுதுவீர்கள் என்று சத்தியம் செய்யுங்கள். நீங்கள் ரூ. 1 எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட அதில் எழுதுங்கள். முதலில் இது விசித்திரமானது என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் 10 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் அந்த நாட்குறிப்பை பார்க்கும்போது உங்கள் கால்களுக்கு அடியில் தரை நழுவி போகும். நீங்கள் அற்பமானது என்று நினைத்த தேநீரில் மாதத்திற்கு ரூ. 1000 ஊதுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஒரு தேவை என்று அழைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் உண்மையில் ஒரு போதை மட்டுமே. அதை எழுதுவது ஏன் முக்கியம்? ஏனென்றால் எதிரியை பார்க்காமல் அவரை தோற்கடிக்க முடியாது என்றும், உங்கள் வீணான செலவுகள் உங்கள் எதிரி என்றும் சாணக்கிய கோட்பாடு கூறுகிறது. நீங்கள் செலவுகளை எழுதத் தொடங்கியவுடன் உங்கள் மனம் விழித்துக் கொள்ளும். அடுத்த முறை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருந்து ரூ. 100 நோட்டை எடுக்கும்போது உங்கள் கை நின்றுவிடும். அப்போதுதான் உங்கள் வறுமை மறைந்து போகத் தொடங்கும். இரண்டாவது கொள்கை வலுவூட்டல், அதாவது வரவு செலவு திட்டத்தை சரியான முறையில் உருவாக்குவது. திட்டமில்லாமல் இயங்கும் மாநிலம் நிச்சயமாக அழிக்கப்படும் என்று சாணக்கியர் கூறுகிறார். பட்ஜெட்டை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். வரவு செலவு திட்டம் கடினமானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. பட்ஜெட் உங்களை தடுக்காது. பட்ஜெட் உங்களுக்கு வழியை காட்டுகிறது. உங்கள் பணம் எங்கு செல்ல வேண்டும் என்பதைச் சொல்ல ஒரு பட்ஜெட் உங்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது. ஆனால் 99% மக்கள் தங்கள் பட்ஜெட்டை சரியாகச் செய்வதில்லை. அவர்கள் உற்சாகமடைந்து கடுமையான விதிகளை உருவாக்கி 10 நாட்களுக்குப் பிறகு அவற்றை உடைக்கிறார்கள். பின்பற்ற வேண்டிய விதிகளை உருவாக்குங்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். அத்தகைய அமைப்பை உருவாக்க உங்களிடம் குறைவான பணம் உள்ளது. நான் என்ன செய்ய முடியும்? பணக்கார சிந்தனை என்னிடம் குறைவாக இருப்பதாக கூறுகிறது. ஆனால் எனது மதிப்பை எவ்வாறு அதிகரிக்க முடியும்? நண்பர்களை நினைவில் கொள்ளுங்கள். பணத்தை சேமிப்பதன் மூலம் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஆனால் பணக்காரராவதற்கு உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். உங்கள் தகுதிகள் அதிகரிக்கும் போதுதான் வருமானம் அதிகரிக்கும். கணினி கற்றுக்கொள்ளவும், ஆங்கிலம் பேசவும் அல்லது ஆன்லைன் வேலையை கற்றுக்கொள்ளவும் இன்று 1 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டால் நாளை உங்கள் சம்பளம் 15,000 முதல் 25,000 வரை இருக்கலாம். உங்களில் முதலீடு செய்வது உலகின் சிறந்த முதலீடாகும். இது ஒருபோதும் மெதுவாகச் செல்லாத ஒரு முதலீடு. அதை எந்த திருடனும் திருட முடியாது. எனவே ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்தில் குறைந்தது 10% உங்கள் புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்த செலவிடுங்கள். ஆனால் கதை இன்னும் முடிவடையவில்லை. சேமிக்கப்பட்ட பணம், மேம்பட்ட திறன்கள், ஆனால் உங்களுக்குள் இன்னும் ஒரு எதிரி மறைந்திருக்கிறார். ஒரே இரவில் உங்களை மீண்டும் பூஜ்ஜியத்திற்கு கொண்டு வரக்கூடிய எதிரி. இப்போது நாம் அந்த எதிரியை அடையாளம் கண்டு நம் பணத்தை நாம் தூங்கும் போதும் தொடர்ந்து பழம் கொடுக்கும் மரமாக மாற்றுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். எதிரிகள் வெளியாட்கள் அல்ல, அது உங்கள் சொந்த எதிரி. இது பொருளாதாரத்தில் வாழ்க்கை முறை பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சமூகத்திற்கு காட்டுவதற்காக
பணத்தை செலவழிக்கும் ஒரு நபர் உள்ளங்கையில் வைத்திருக்கும் தண்ணீரைப் போலவே அவரது பணமும் அழிக்கப்படுகிறது என்று ஆச்சார்யா சாணக்கியர் கூறுவார். இன்று இந்த நோய் ஒரு தொற்று நோய் போல பரவியுள்ளது. உங்கள் சம்பளம் 15,000 முதல் 20,000 வரை இருக்கும்போது நீங்கள் முதலில் என்ன செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த $5,000 நீங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் உடனடியாக பெரிய மொபைல் போன் தவணைகளை கொண்டு வாருங்கள். நீங்கள் நண்பர்களுக்காக ஒரு விருந்தை நடத்துகிறீர்கள். நீங்கள் நல்ல ஆடைகளை வாங்குகிறீர்கள். நீங்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உலகம் உணர்கிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள். உங்கள் சம்பளம் அதிகரித்துள்ளது. ஆனால் உங்கள் சேமிப்பு இன்னும் 0 உள்ளது. நண்பர்களே, அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் பணக்காரர்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தங்கள் அதிகரித்த வருமானத்தை செலவினங்களாக மாற்றாதவர்கள் பணக்காரர்கள் ஆவர். உங்கள் வருமானம் அதிகரித்தால் உங்கள் பொழுதுபோக்குகளை அதிகரிக்க வேண்டாம். உங்கள் முதலீட்டை அதிகரிக்கவும். அந்த விலையுயர்ந்த பொருளை 10 மடங்கு ரொக்கமாக வாங்க போதுமான பணம் உங்களிடம் இருக்கும் வரை அதை வாங்குவதைப் பற்றி நினைப்பது கூட பாவம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழைகளின் பந்தயத்தில் உங்களை ஓட வைக்கும். இந்த கட்டுக்கதையை நீங்கள் உடைக்க வேண்டும். நான் பணக்காரனாக தோன்ற வேண்டியதில்லை என்பதை நீங்கள் உங்கள் மனதை நம்ப வைக்க வேண்டும். நான் பணக்காரனாக இருக்க விரும்புகிறேன். அதற்கு நேரம் எடுக்கும். இப்போது நாம் உலகின் 8வது அதிசயம் என்று அழைக்கப்படும் கடைசி மற்றும் மிக சக்தி வாய்ந்த கொள்கைக்கு வருகிறோம். இது கூட்டுவட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஆச்சார்யா சாணக்கியர் பொறுமை கசப்பானது, ஆனால் அதன் பழம் மிகவும் இனிப்பானது என்று கூறுவார். பெரும்பாலான மக்கள் முதலீடு செய்யத் தொடங்குகிறார்கள், ஆனால் 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்குப் பிறகு நிறுத்துகிறார்கள். ஏய், மனிதன் $500 சேமிப்பதன் மூலம் என்ன நடக்கும் என்று அவர் கூறுகிறார். இதன் மூலம் நான் ஒரு மில்லியனராக மாற முடியாது. இங்குதான் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆலமரத்தைப் பாருங்கள். அதன் விதையை தரையில் போடும்போது பல மாதங்களுக்கு எதுவும் தெரியவில்லை. விதைகள் இறந்துவிட்டதாக தெரிகிறது. ஆனால் வேர்கள் தரைக்குள் வலுவடைந்து வருகின்றன. பின்னர் அந்த மரம் வெளியே வரும்போது அது மிகவும் பெரியதாக இருப்பதால் அது தலைமுறைகளுக்கு நிழலை அளிக்கிறது. உங்கள் சிறிய சேமிப்பு அதே ஆலமரத்தின் விதைகளாகவும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வெறும் $500க்கு எஸ்ஐபி செய்தால் அதை குழப்ப வேண்டாம். பின்னர் 20 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த தொகை உங்கள் கண்களை நம்ப முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கும். ஆனால் இதற்காக நீங்கள் ஒரு துறவியைப் போல பொறுமையாக இருக்க வேண்டும். மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். நீங்கள் பைத்தியம் என்று மக்கள் கூறுவார்கள். நீங்கள் உயிருடன் இல்லை என்று மக்கள் கூறுவார்கள். ஆனால் நீங்கள் காது கேளாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மக்கள் கடன் கேட்கும்பொழுது நீங்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். எனவே நண்பர்களே, வறுமையின் பிரமைக்கு வெளியே உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய விதிகள் இவைதான். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வீடியோவை பார்ப்பது அல்லது உங்கள் தலையை அசைப்பது எதையும் மாற்றாது. அறிவு நடைமுறைக்கு வரும் வரை அது நச்சுதான். இன்று நீங்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்க வேண்டும். இன்று நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். உங்கள் கையை உங்கள் மார்பில் வைத்து, இன்றைக்குப் பிறகு நான் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டேன், ஆனால் பணம் எனக்கு வேலை செய்யும் என்று நீங்களே சொல்லுங்கள். இன்று முதல் எனது வருமானத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எனது சுதந்திரத்திற்காக முதலீடு செய்வேன். அவர்களின் அடிமைத்தனத்திற்காக அல்ல. இது எளிதான பாதை அல்ல. அதில் தியாகம் உள்ளது, அதில் சிக்கனம் உள்ளது, அதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் என்னை நம்புங்கள், நீங்கள் இந்த சக்ரா வியூகத்தை உடைத்து வெளியே வரும் நாளில் எங்கள் விதியை மாற்றிய ஒரு நபர் எங்கள் குடும்பத்தில் பிறந்தார் என்று உங்கள் 7 தலைமுறைகள் உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கும். இப்போது முடிவு உங்கள் கைகளில் உள்ளது. நினைவில் வைங்க, சம்பளம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, பழக்கம்தான் மாற்றும். இன்று முதல் $1 கவனமின்றி செலவழிக்காதீர்கள். ஒரு நாளையும் கற்றுக்கொள்ளாமல் கழிக்காதீர்கள். அப்போது ஒரு நாள் பணம்
உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்டில் எழுதுங்க, நான் பணக்காரனாக போகிறேன். நன்றி.